எனக்கு இந்த மாதிரி அழகா சொல்லுங்க. வடக்கரியில இருந்து தொடக்கரி வரைக்கும் மதுரை. நீங்க பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் டீ சாப்பிட்டீங்கன்னா காலையில அப்பத்துல ஆரம்பிச்சு வடைய ஒரு 20 வெரைட்டி போடுவாங்க சார். வெங்காய வடை, முட்டை போண்டா, மிளகா பஜ்ஜி, தவளை வடைன்னு ஒண்ணு போடுவாங்க, கீரை வடைன்னு ஒண்ணு போடுவாங்க, அதுலயே மல்லி வடைன்னு ஒண்ணு போடுவாங்க, உளுந்த வடை போடுவாங்க, உளுந்த வடையில மிளகு நிறைய போட்டு மிளகு வடைன்னு ஒண்ணு போடுவாங்க. ஒரு 25 வெரைட்டி போடுவாங்க சார் காலையில டிஃபன். நாங்க பெரியார் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போனீங்கன்னா சைவம் சூப்பரா இருக்கும் சார். 11 மணிக்கு மேல வெயில் ஏறுதா நேரா போய் ஜிகர்தண்டா சாப்பிடுவோம். 12 மணிக்கு பசிக்குதா அங்க ஃபுல்லாமே கறி அடுப்பு தான். தோசை கல் இருக்கும், தோசை கல்லு கீழே கறி எரியும், மேல ஆட்டுக்கறி அவியும், தலைக்கறி, குடல், மூளை, இதுல இருக்க எல்லா ஸ்பேர் ஸ்பாட்ஸுமே அதுல இருக்கும். சரிங்க, குடல் வைங்க. அந்த குடல் வர்றதுக்குள்ள நான் ஒரு பாட்டா சாப்பிட்டுருப்பேன், இன்னொரு பாட்டாக்க அந்த குடல் வந்துடும். அப்படியே நம்ம எங்கிட்ட நெல்பேட்டை பக்கம் போனோம்னா பிரியாணி நல்லா இருக்கும். சரி ரைட், அப்படியே காலாவாசல் பைபாஸ்குள்ள போனோம்னு வைங்களேன், 10 ரூபாய்க்கு பானிபூரி ஆரம்பிச்சு ஒவ்வொரு கடையா ரேட்டு கொடுங்க சார். அங்க போனா 30 ரூபாய்க்கு 65 போடுவாங்க, 40 ரூபாய்க்கு ஐஸ்கிரீமை பொரிச்சு கொடுக்குறாங்க சார். எல்லா ஊர்லயும் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கும். ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலே ஒரு ஊர்னா அது மதுரை தான்.